ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறுடி கேஸில நம்ம மீனாவும் முத்துவும் வந்து பேசிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும், செல்வத்தையும் வெளிய எடுக்கணும் அப்படின்ட்டு. மீனா வந்து நம்ம சீதாவுக்கு ஃபோன் பண்ணி, உங்க புருஷன் மறுபடியும் அடிச்சாப்ல என்ன ஏதுன்ட்டு விசாரிச்சதுக்கப்புறம், "அடிச்சா சொல்லு" அப்படிங்கிறப்ப, இந்த பக்கம் மீனாவும் நம்ம முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில நம்ம முருகனையும் வித்யாவும் மீட் பண்ணி, இந்த மாரி கேட்குறாப்புல, அதாவது ரோகிணிய பத்தி உண்மைய வந்து கோர்ட்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி, வித்யா வந்து முதல்ல யோசிச்சாலும், "இல்ல நான் வந்து சொல்றேன் கண்டிப்பா. ஏன்னா அவருடைய இது வந்து அவருடைய சுயநலம் தான் அதிகமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு வந்து வாக்கு குடுத்துறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம பார்வதி ஆண்டிய காட்டுறாங்க. அவங்க வந்து டிவி சீரியலுக்காக வந்து அ நல்ல குழந்தைங்கள் மாரி வந்து பொம்மைலாம் வச்சு நடிச்சுட்டு இருக்காங்க. நடிச்சுட்டு அப்படி வெளியில வரேன் பார்த்தா அப்ப விஜய் ஆண்டி வர, விஜயாவுக்கு அந்த பொம்மைய வந்து மாட்டிவிட்டு அவங்கள வந்து குழந்தை மாரி ஆக்குறாப்புல. பட் கடுப்பாகுறாங்க. சரின்ட்டு நம்ம விஜய் ஆண்டி வந்து சொல்றாப்புல, நாங்க வந்து தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. சரின்ட்டு சிவன் வந்து உள்ள போயிறாப்புல. இங்கிட்டு சிந்தாமணி வர, நம்ம பார்வதி ஆண்டி கிட்ட வந்து நம்ம விஜய் ஆண்டி கேட்குறாப்புல, பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து சிந்தாமணி வந்து மொபைல ஆன் பண்ணி நம்ம ரோகிணிக்கு காதுல விழுற மாரி வச்சுறாப்புல. பார்த்தா வந்து நம்ம பார்வதி ஆண்டி சொல்றாங்க, "என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அப்ப வேற யாரு தான் சொல்லுவா அப்படின்னா, வித்யா இருக்கால்ல, அவள வச்சு சொல்ல சொல்லுவேன் அப்படின்ட்டு. உடனே வந்து நம்ம ரோகிணி வந்து அதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க அம்மா வந்து நம்ம ரோஹிணிட்ட பேச, நான் எத வேணாலும் எப்படி வேணாலும் அடைவேன் அப்படிங்கிற மாரி வந்து பேசுறாப்புல. அவங்க அம்மா "நீ முத்து மீனாட்ட வந்து சொல்லு, அவங்களே உன்ன சேர்த்து வைப்பாங்கன்னு." அவ கால்லலாம் என்னால போய் விழ முடியாது அப்படின்னு வந்து ரொம்ப திமிரா வந்து பேசிற போறாப்புல. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனாவும் வந்து அதாவது முத்து வந்து வித்யாவ கூட்டிட்டு வந்து நேரா மணிகிட்ட வராப்புல. இந்த மாரி ரோஹிணிய பத்தி சொல்ல, "இந்த பொண்ணு இன்னும் திருந்தவே இல்லையா? சரி ஓகே நான் வர்றேன். பட் என் கடையில வேலையெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் வர்றேன்" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. சரின்ட்டு அங்க வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, எப்படியாவது வந்துருங்க" அப்படின்ட்டு ஒரு ஹோப் குடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் கடைய காட்டுறாங்க. நம்ம அ ஸ்ருதியோட கடைய காட்டுறாங்க. அங்க ரவி வர, "உன் கடையில நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ என்ன சம்பளம் வேணாலும் குடு" அப்படின்னா, "நீ வந்து உன்னைய சம்பளத்துக்குலாம் வேலை பார்க்க சொல்லல. நீ ஏன் ஓனரா இரு" அப்படின்னு. ஆனா ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் "என்ன? நீத்து கடையும் காலையும் உடைச்சு காம்பன்சேஷன் உங்க அப்பாட்டருந்து வாங்கி தரணும்" அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்து யோசிக்கிறாப்புல ஸ்ருதி. "அப்ப ஒண்ணு பண்ணு, என்னைய பத்தி தப்பு தப்பா சொன்னாப்புலல்ல, அத வந்து நீ இது பண்ணி குடு"